1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். 5ஆம் அதிகாரம் அவருடைய 10வது வசனத்தை ஒரு எடுத்து படிங்க. இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை, இந்த உலகம் என்பது கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உலகம். இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நமக்கு என்ன உண்டு? பாடுகள் உண்டு. அது ஆண்டவரே சொல்லிட்டாரு. இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம். இத பைபாஸ் பண்ண யாரு நினைச்சாலும் பைபாஸ் ஆகாது. நல்லா கவனிச்சுக்கிறங்க. உபத்திரம் இல்லாத ஒரு உலகத்துல வாழணும்னா இங்க இருந்து மர்கேயா தான். எங்க போயிடணும்? அங்க போயிடணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கும் வரைக்கும் என்ன உண்டு? கவனிக்கிறீங்களா? பிள்ளைகளா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பள்ளிக்கூடம் போவீங்க, படிப்பீங்க. அதுல என்ன இருக்கும்? டெஸ்ட் இருக்கும். இப்ப கிறிஸ்துமஸ்க்கு டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு. ஆமா முடிச்சாச்சு. ரிசல்ட் எப்போ வரும்? புது வருஷத்துல வந்துடும். அல்லேலூயா. இதுல நல்ல மார்க் வாங்குறவங்க இருப்பாங்க, நல்ல மார்க் வாங்காத. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து மார்ச் ஏப்ரல் ஆகும்போது அடுத்து ஒரு டெஸ்ட் என்ன செய்யும்? வரும். இதுல தேர்ச்சி பெற்றா இது நம்ம படிக்க வரைக்கும் என்ன செஞ்சுட்டே இருக்கும்? இருந்து விட்ட இது உலகம் இருக்கும் வரைக்கும் நமக்கு நிறைய உபத்திரவங்கள் இருக்கும். ஆனா அந்த உபத்திரவத்துல கொஞ்ச காலம் பாட ஆண்டவர் சொல்றாரு பாருங்க இந்த இடத்துல பேதுருவுக்கு, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை என்ன செய்கிறாரு? ஆல்ரெடி பாடு. நல்லா கவனிங்க. இந்த பாடுகள்லையும் அவர் என்ன செய்யறாரா? சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. கைகளை தட்டி உற்சாகமா எஸ் ஜீசஸ். ஓ மை காட். கவனிங்க. அந்த கடைசி வார்த்தை எனக்கு ரொம்ப இஷ்டம். கடைசி வார்த்தை அதுல வாசிச்சதுல கடைசி வார்த்தை என்ன வார்த்தை? நிலை நிறுத்துவாராக. நம்மளெல்லாம் ஆண்டவர் அப்படியே ஸ்ட்ராங் பண்ணி உறுதிப்படுத்தி பிள்ளர் போல என்ன செஞ்சிருவாரு ஆண்டோட சமூகத்துல. ஆனா நிலைப்படுத்துகிற ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி எங்கேயோ ஒன்னு இடத்துல தொடங்குது. ஆமென். எங்க தொடங்குது தெரியுமா? சீர்படுத்த தொடங்குறாரு. எங்க வர்றதுக்கு முன்னாடி? இன்னைக்கு நிறைய பேருக்கு நிலைப்படுத்துவதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். செட்டில் ஆயிரணும். என்னது? செட்டிலிங். தேவையான சொத்துக்கள் பிரிச்சிடணும், வர வேண்டியதெல்லாம் என்ன செஞ்சிடணும், வந்துடணும், சேரலாம். ஆமா, அவர் கூட கூட இவரை கூட நம்மளே எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், வாங்கிடணும். அவங்களுக்கு இவ்வளவு செஞ்சாங்களா, எனக்கு அதை காட்டுல என்ன செஞ்சிடணும், செஞ்சு என்ன அனுப்பணும். டிமாண்டிங். அப்பாட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி என்னது, அப்பா எனக்கு என்ன செய்யுங்க, அவளுக்கு தான் இப்படி செஞ்சு இல்ல, இவளுக்கு இப்படி பண்ணி. செட்டிலிங், நிலைப்படுத்தணும். வீடு கட்டி கொடுத்துருங்க, ஒரு காரை என்ன செஞ்சிருங்க, வாங்கி தந்துருங்க, எனக்கு இந்த வேலை செய்யணும், தொழில் பண்ணணும், இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகுது, அதை நீங்க என்ன செய்யணும். இப்ப எல்லாருக்கும் என்ன விருப்பம், நிலைப்படுத்தணும். செட்டில் ஆகுறதுக்கு விருப்பம் இருக்கு, நல்லதுதான். ஆனா அந்த செட்டிலிங் உடனே நடக்காது. எங்க இருந்து தொடங்கணும், சீர்படுத்தப்படணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கல்யாணத்துக்கு, சர்ச்சுக்கு, வேற ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போகணும், நல்ல சூப்பரா தெரியணும்னு நினைச்சா நீங்க படுத்த படுக்கையில கடந்தது போல அப்படியே எழுஞ்சு போய் பாருங்க, தலைகளை கோதாம. அங்க பங்கன் உள்ளவங்க ஓடிடுவாங்க. என்னடா திடீர்னு பார்த்தா 4-5 யார் வந்து நிக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க நிறைய முடி இருக்கிறவங்க நைட்ல நல்லா தூங்கி அப்படி எழுஞ்சு கண்ணாடி முன்னாடி அப்படியே நின்று பாருங்களேன், உங்க முகம் எப்படி தெரியும். கை தட்டுங்கப்பா. அப்ப அப்படி இருக்கிற உருவத்தை கொஞ்சம் சீப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை எடுத்து என்ன செய்யறோம், சீக்கிரம். எல்லாரும் ஒன்னா ஒரு போல செய்ய மாட்டான், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான மாடல். கண்ணாடிக்கு முன்னாடி நின்று அங்கிட்டு பார்த்து இங்கிட்டு பார்த்து அதை செஞ்சு இதை செஞ்சு அது வந்து சீர்படுத்துறது. சீர் குலைஞ்சு கிடக்கு, அப்படிதானே? சீரு குலைஞ்சு கிடக்கு. இப்ப என்ன செய்யணும், இது நல்லதா கெட்டதா? இப்ப நல்லதுன்னு நம்ம சொல்றது போலயே தான். நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். நல்லதுன்னு சொல்றீங்கல்ல, இதுதான் சபையில ஆண்டவர் செய்யற பணி. நம்மெல்லாம் உள்ள வரும்போது எப்படி கிடக்குறோம், சீர்குலைஞ்சு கிடக்குறோம். ஆனா சீர்குலைஞ்சு கிடக்கிற நம்மள ஒருத்தன் பார்த்தான்னா மதிக்க மாட்டான். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய உள்ளான எண்ணம் என்னன்னா,
என்னுடைய பிள்ளை எந்த இடத்துல போனாலும் அவனை மதிக்க வைக்கணும். ஹல்லேலூயா. ஒருத்தன் கூட என் பிள்ளைய பார்த்து என்ன செய்யக்கூடாது, குறை சொல்ல விடக்கூடாது. ஏன்னா அவன் சாதாரணமான அல்ல, அவன் ஆசாரியன், அவன் ராஜா, அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, தேவனால முக்கிய. ஓ ஹல்லேலூயா. அப்ப உங்களை என்னை அவர் அவருடைய ஸ்தானத்தில் உயர்த்தி வைக்கும் பொழுது சுத்தி உள்ள நம்மள ஒரு மாதிரி கேனையனை போல பார்க்கிறார்னா அது யாருக்கு தலகுனிவு? ஏசப்பாவுக்கு தலை. அதனாலதான் அவர் உங்களை என்ன செய்யறாரு, சீர்படுத்துகிறார். கவனிங்க கவனிங்க. சின்ன பிள்ளைங்களை பெற்றோர்கள் சீர்படுத்துவீங்க பாத்திருக்கீங்களா? கொஞ்சம் சேட்டை பண்ண உடனே என்ன செய்வீங்க? நிறைய ஸ்டெப் இருக்கு. அன்பா, ஏ தம்பி அதை பண்ணாதரா ஃபர்ஸ்ட். இப்ப அதையும் கடந்து அடுத்த ஸ்டெப் போகும்போது சொன்னல்ல, ரெண்டாவது ஸ்டெப். அடுத்து அதுவும் கடந்த உடனே இப்ப நம்ம வாய் சொல்லுக்கு இது என்ன செய்யாது, கேட்காது. உடனே கம்பு எடுத்து என்ன செய்ய வேண்டியது? புரியுது உங்களுக்கு? இந்த ஸ்டெப் என்ன செஞ்சுட்டே இருக்கும். இதெல்லாம் என்ன ப்ராசஸ்? சீர்படுத்துகிற ப்ராசஸ். ஹல்லேலூயா. அப்ப இந்த சீர்படுத்துகிற பெற்றோர்களாகிய நீங்கள் பிள்ளைகளை சீர்படுத்துவதற்கு மனநிலைமை கரெக்டா இருக்கு. இப்ப சபைக்குள்ள வரும்போது நீங்க யாரு? இயேசுவின் பிள்ளைகள். நல்லா கவனிங்க. நம்ம வயசு எவ்வளவா இருக்கலாம், ஆனா சபைக்குள்ள வரும்போது நம்ம யாரா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அதான் யோவான் 1:12 சொல்ல, அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர் அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நம்மலாம் யாருக்கு பிள்ளைங்க? ஏசப்பா பிள்ளைங்க. இப்ப ஏசப்பா நம்மள என்ன செய்யறாரு? சீர்படுத்துகிறார். யாரை கொண்டு? நல்லா கவனிங்க. இந்த இடத்துலதான் நீங்க ஊழியர்களை மதிக்கும். சீர்படுத்துகிற ஊழியர்கள் உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா அது போல பாக்கியம் வேற எதுவும் இல்லைங்க. ஏன்னா தாம் பிள்ளையை நேசிக்கிறதா என்ன செய்யறாங்க? சிட்சிக்கிறார்கள். நீ எங்க வேணாலும் போ, என்ன கேடு கட்டாலும் போன்னு சொன்னா அப்ப பாதிப்பு தான் நமக்கு வருமே தவிர ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யாது, வராது. ஏன்னா இந்த சிட்சை என்பது கொஞ்ச காலத்துக்கு நமக்கு என்னவா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுல பழகிட்டோம்னா அத போல ஆசீர்வாதம் வேற எதுவுமே இல்ல. கைகளை உற்சாகமாய் தட்டி ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா, thank you Jesus, ஆமென். ஸ்தோத்திர கூட்டத்தோட கர்த்தர் ஏதோ ஒன்றை இருதயத்தோட வசனங்கள் நிறைய நம்ம எடுக்கிறோமோ இல்லையோ, இந்த சத்தியம் மனசுக்குள்ள என்ன செஞ்சிடணும், பதிஞ்சிடணும். என்ன ஃபர்ஸ்ட் கட்டத்தை நான் தொடங்கிட்டேன். பிள்ளைகள்லாம் என்ன செய்யறாங்க, வந்து நிக்கிறாங்க. அவங்கெல்லாம் அவங்களுடைய கவனத்தின் சிந்தனை என்பது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் இந்த கவனம் எல்லாம் கேட்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்க முடியாது. ஏன்னா அதில் நம்ம இப்போ அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணிட்டோம். அவங்க செக்ஷன் என்ன செஞ்சிருச்சு, புரியுது அவங்களுக்கு? அதனால தான் செஞ்சேன். நான் இந்த முழு செய்தியெல்லாம் அவங்க கேட்கணும் நமக்கு என்ன செய்யாது. நாங்கெல்லாம் இருத்து பழகின ஆளுக்கு. நான் பிறந்ததே அதில் தான் பிறந்தேன். கூட்டம் தொடங்கியாச்சுன்னா நீங்க உங்களையாவது நாங்கள் இந்த 1 மணி 1:30 மணிக்கு அங்கே அனுப்பிச்சிருவோம். எங்களுக்கு 5 மணி 6 மணி வரைக்கும் நாங்கள் உட்காந்துருக்கணும். எழுந்துச்சு போனா உருட்டல் கண்ணு எங்க மேல வரும். எங்க அப்பா ஒரு சைட்ல இருந்து உருட்டு வரும், எங்க அம்மா ஒரு சைட்ல இருந்து என்ன செய்யும், உருட்டு. எங்க போகம் வரும், எல்லாமே நடக்கும். ஆவியானவர்ல ரொம்ப அசைவாடுவாரு. ஆனா திடீர்னு இடையில வந்து மாயமாயிருவார். யாரு? இஸ்ரேல். இடையில என்ன செஞ்சிருவாரு? ஏன்னா எங்களுக்கு தெரியும் இந்த கூட்டம் எப்ப முடியும்னு நமக்கு நல்லா தெரியும். அதனால என்னாத்மாவுக்கு நம்ம கரெக்டா பிரசண்டா இருப்போம். தொடங்குற ஆரம்ப ஜபத்தில் நம்ம என்ன செய்வோம், இருப்போம். இந்த செய்தி மும்முரமா ஓடும்போது எதையோ சொல்லுவாங்க. அது கோலியா தவறடிச்சாராம், இவர் தாவீது தவறடிச்சாராம். இதெல்லாம் எதுக்குப்பா? வார்டில் என்ன செஞ்சுட்டு இருக்கட்டும், சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கு. புரியுது உங்களுக்கு? சண்டே கிளாஸ்ல வரும்போது எங்களோட சேர்ந்துள்ள ஒரு டீம் இருக்கு. இதுகளை நாங்க அடிக்க விட்டு கோலியாத்து தாவீது அடிச்சாலும் பாத்துக்கிட்டு இருந்தா நாங்க என்ன செய்யறோம், வெளியில போவோம், நம்ம விளையாடும் அப்படின்னு என்ன செய்யறது, விளையாடுறது. ஆமென். ஒரு நாளைக்கு லட்சுமண தீர்த்தக்காரன் அனுமார் கோயில், அது பக்கத்தில் இது போல சரியான என்ன கூட்டம், பயங்கர. காலையில அது தொடங்கி 10 மணிக்கு தொடங்க ஆராதனை. சமையல்லாம் சமைச்சு வச்சுட்டு தான் தொடங்குவாங்க. 3 மணி 4 மணி, சில நேரத்துக்கு எத்தனை மணிக்கு தான் முடியும், 5 மணி ஆயிரம் முடிகிறது. இந்த வயசுல உள்ள இவங்க அந்த டைம்ல இருந்த ஊழியர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த டைம்ல இருந்தவங்க. அதனால இவங்களுக்கு நான் சொல்றது கரெக்டா தெரியும். வீட்டுக்கு வர எத்தனை மணி ஆகும், 6 மணி ஆகும். இன்னைக்கு உங்களை அப்படி வச்சா
பாருங்க காலங்கள். ஓகேயா? எனிவே, இப்ப அந்த டைம்ல இந்த சிறுவருடைய மனநிலைமையை நான் சொல்றேன். நானும் அந்த ஸ்டேஜ்ல இருந்ததுனாலதான் இந்த கவனத்தின் சிந்தனை என்பது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். இப்ப நான் உட்கார்ந்து பாக்குறேன், ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. ஸ்கூலுக்கு நான் போயிட்டு வரும்போது ராமேஸ்வரத்துக்குள்ள கொஞ்சம் கரடிகளை கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. என்ன இறக்கிட்டாங்க? இந்த கரடியினுடைய முடிய தாயத்துக்குள்ள வச்சு அதை கட்டுனா என்னதான் நன்மை நடக்கும். நன்மை என்ன செய்யும்? புரியுதா உங்களுக்கு? அப்ப அதுக்காக எங்க இருந்து ஒரு 4-5 கரடி எங்க வந்துருச்சு? ராமேஸ்வரத்துக்கு வருது. இப்ப இந்த கரடிய நடத்துகிறவருடைய வேலை என்னன்னா, இந்த கரடி ஊரா என்ன செய்யணும்? கொண்டு போயிட்டு அங்க இப்படி தாயத்து கேட்கிற ஆளுகளுக்கு அந்த முடிய பிச்சு அந்த தாயத்துக்குள்ள போட்டு ரெடி பண்ணி அவங்க கையில என்ன செய்யணும்? கட்டணும். ஆனா இந்த கரடி எல்லாம் சேர்ந்து வாழ்ற ஒரு இடம் சொல்றது ஆத்திக்காடு. எங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஆத்திக்காடுன்னு சொல்ற இடத்துல பெரிய புளியம் காடு ஒண்ணு இருக்கு. இந்த செம்ம மடம் அந்த இது பக்கத்துல. இதுலதான் இந்த கரடி ஃபுல்லா என்ன செய்யும்? சாயங்காலம் வந்து அடையும். சாயங்காலம் வந்து என்ன செய்யும்? அடையும். அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இப்படியே ஆடி என்ன செய்யும்? வந்துகிட்டே இருக்கும். பார்க்கும்போது ரொம்ப கலகலப்பா இருக்கும். இதை எப்ப பாக்குறோம்னா, எங்க வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு பஸ் ஏறி போவோம். டவுன் பஸ்ல ஏறி போற வழியில பார்த்தா இந்த புளியங்காட்டுக்குள்ள எது நிக்குது? மனசுக்குள்ள டார்கெட் பண்றோம். இதை எப்படியாவது வந்து நேரடியா பக்கத்துல இருந்து இந்த கரடிகள் என்ன செய்யணும்? இது கடிக்கிற அப்படி ஆக்ரோஷம் இல்ல, அது ட்ரெயின்டான கரடி. மனுஷன் பக்கத்துல வந்தாலும் என்ன செய்யாது? கடிக்காது. மனசுக்குள்ள ஓடுது, எப்படியாவது எதை வந்து பார்க்கணும். கவனிங்க. நல்ல இல்லையெல்லாம் கேக்குறீங்களா? கரடி நீங்க இருந்திருக்கீல்ல? கரடி அந்த அதெல்லாம் அந்த ஒரு காலம். இப்ப எல்லாம் அந்த கரடி கொண்டு வர மாட்டேங்கிறான். ஓகே, ஸ்கூலுக்கு போன உடனே மைண்ட்ல டார்கெட் பண்ண எப்படியாவது போகணும். ஆனா எங்களுக்கு கேப்னு சொல்றது ஒரே ஒரு நாள் தான். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை. என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருந்து எங்க போனாலும் எங்க அப்பாவுடைய கண்ணுல இருந்து என்ன செய்ய முடியாது? தப்பிக்கவே முடியாது. எந்த பசங்க என்ன சேட்டை பண்ணாலும் அவர் கண்ணுக்கு போகாது. ஆனா நான் சேட்டை பண்ணேன்னு வைங்க, கரெக்டா பிடிச்சிருவாரு. என்னப்பா இத்தனை பசங்க இருக்கானுங்க, அது ஒண்ணு தெரிய மாட்டேன். ஏன்னா பிள்ளைகள் மேல ஒரு கரிசனை, நம்ம பிள்ளை என்ன செஞ்சிடக்கூடாது, வழி விலகிடக்கூடாது என்று ஒரு ஊழியருடைய ஒரு கரிசனை. அது இப்பதான் எனக்கு புரியுது. அப்ப வந்து கொடூரனா நினைப்பேன். எங்க அப்பா போட்டு என்ன புளிஞ்சு எடுக்கிற, என்னது புளிஞ்சு எடுக்கிறாரு. ஆமென். சரி, ரைட், வந்தாச்சு. வந்து ஆராதனை மும்முரமா தொடங்குது. இப்ப என் மனசுல இயேசுலாம் வரல, கரடி வந்து நிக்குது. எது வந்து நிக்குது? இப்ப இங்க என்ன நடக்குதோ இல்லையோ, நான் எதை பார்க்கணும்? சாமி தரிசனம். எங்க? அல்லேலூயா. முயற்சி. கரடி தரிசனம் முயற்சி எடுக்கிறேன். கூட்டம் நடக்குது. எழுந்திக்கிறதுக்கு அப்படி பார்ப்பேன், யாரு கண்ணு என் மேல அடிக்கும்? உதிக்கும். சூரியன் ஒளிச்சது போல யாருடைய கண்ணு அடிக்கும்? அப்பா கண்ணு அடிக்கும். அப்படியே அமைதியா இருப்பேன். திரும்பி இப்படி பார்ப்பேன், அம்மாவை கபீர். அன்னைக்குன்னு பார்த்தா 2 பேருடைய கண்ணு யார் மேலதான் இருக்கு. என்னடா இது, விட மாட்டேங்கிறாங்களே. பசங்களை லேசா செட் பண்ணி, நீ முதல்ல கிளம்பு. நீ என்ன செய்ய? முதல்ல நீ வெளியில போ, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண, அடுத்து என்ன செஞ்சிடறேன். அவனை வெளியில தள்ளி விட்டாச்சு. ஒருத்தன் என்ன செஞ்சான், நைஸா வெளியே கிளம்பியாச்சு. இப்ப நான் பார்த்து அவன் அங்க இருந்து நான் வருவேன், நான் வர முடியல, டிலே ஆகுது. இப்ப நான் எனக்கு அவன் திரும்ப வந்துருவானோ. போனவன் யோசிச்சு பாருங்க, இந்த சின்ன வயசுல என்னென்னலாம் காமெடி எல்லாம் பண்ணிருக்கோம்னு. அதோட உட்கார்ந்துட்டு இருந்தா கொஞ்ச நேரம் பார்த்தா எல்லாம் அபிஷேகத்தில் அந்நிய பாஷையில என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சோத்திரையா, நமக்கு கிடைச்ச நல்ல டைம். இந்த ஆவி கண்ணை மூடிக்கிட்டு இருந்தா பத்தியெல்லாம் புசுக்குன்னு பார்த்தா நான் வெளியில போயிட்டேன். நேரம் இந்த ராக்கெட் விட்டது போல எங்க போறேன், நடக்கிறேன். எங்க இடத்துக்கு அதுக்கு பக்கம்லாம் இல்ல, தூரம், சரியான தூரம். நடந்து இழைச்சி இப்ப என்னன்னா, கரடிய பார்க்கணும்னு மனசுல நினைச்சாலுமே ஆராதனையை நினைக்கும் போது அது போயிருது. அந்த சந்தோஷம் முழுமை என்ன செய்ய முடியல. ஏன்னா இனி அடுத்து இங்க என்ன நடக்க போதோ, இங்க பார்த்தா போராட்டம் போய் அச்சீவ்மெண்ட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சு முடிஞ்சு வரும்போது கூட்டம் முடிகிற நேரம். கூட்டம் யாருக்குமே தெரியாம நைஸா வந்து ஒன்னும் தெரியாம அப்படியே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அது என்ன செஞ்சுட்டே இருக்கு, நடந்துட்டே உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்கான், சோத்திரம் பண்றோம். இந்த இடைவெளிய எங்க அப்பா நோட் பண்ணி மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டாரு. பையன் எழுந்து போனதை பார்த்தேன்.
இவன் மற்றதுக்கு போனான்னா ஒரு 5 நிமிஷத்துல என்ன செஞ்சிருப்பான், வந்திருப்பான். ஆனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்ன செய்யுது, கேப் ஆகுது. யார காணா, எல்லாரும் முடிச்சு போயிட்டாங்க. அண்ணாத்மா சொன்ன உடனே எனக்கு சந்தோஷம், பரவாயில்ல, எல்லாம் நல்ல சோத்திரம்லாம் சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க. எல்லாம் போன உடனே என்ன நைஸா கூட்டுட்டு போறாரு. வாடா தேவேந்திர, என்ன நைஸா என்ன செய்யறாரு, கூட்டு போறாரு. எங்க லட்சுமண தீர்த்தக்கரைக்கு பக்கத்துல ஒரு 3 வாடகை வீடு இருக்கு, அதுலயும் ஆட்கள். அந்த ரூமுக்குள்ள வர கூட்டு போய், மோனே நின்ன ஆராதனையில குறைச்சு நேரம் ஆயிட்டு கண்டில்ல, நீ எവിടെ போயது கேக்குறாரு. பாப்பா என்னப்பா எவட போய், கரடி பார்க்க ஞாயிறாச்சு ஆராதனை மிஸ் செய்துட்டு போயா. எடுத்தாரு. எங்க அப்பாவுக்கு சூப்பரான பெரம்பு வீட்டுல வச்சிருப்பாரு. நல்ல என்னையா பெரம்பு இருக்குல்ல, அருமையான பெரம்பு. இந்த பெரம்பு எடுத்து சும்மா விட்டாரு பாருங்க, அடி பேக்ல நல்ல சதை பாருங்க, சல்லு சல்லு சல்லுன்னு என்ன செய்யுது, ஒரு ஓங்குதான் 5 அடி விழுகுது. ஓங்குறது என்னதான் தெரியுது, ஒரு ஓங்கல். அங்கிட்டு நிறைய இங்கிட்டு நிறைய தங்க. அந்த அடியோட நமக்கு என்ன செஞ்சுச்சு. ஆமென். இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது அவன் பாக்குறதுல பாக்கட்டும், போறதுல போகட்டும் அப்படின்னு விட்டுருந்தா, நான் கரடியை பார்த்துட்டு கடைசியில கரடி இருக்கிற இடத்துக்கு நான் போயிருப்பேன். இன்னைக்கு அதுல இருந்தெல்லாம் தண்டனை கொடுத்து சரிப்படுத்தி, இது என்னதான் முத வசனத்தை படிங்க. இன்னைக்கு நான் இந்த மைக் எடுத்து நிலையாய் நின்று இந்த தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறதுக்கு முதல்ல எங்க தொடங்கினாரு, சீர்படுத்த தொடங்கினாரு. அல்லேலூயா. இந்த சீர்படுத்தல் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்பா மேல இருக்க அன்பு என்னையா, கொஞ்சம் ஒரு இதை கூட எனக்கு காமிக்க விட மாட்டேங்கிறாரு. இப்படி போட்டு அடி அடின்னு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்களுக்கு எதையுமே செய்ய விடாம எதுலயும் உட்கார வச்சிடறாரு. இந்த நைட் பிரேயர்லாம் வரும் பாருங்க, எங்களுக்கு அதை போல போரிங் வேற எதுவுமே இருக்காது. முடியுறா, இன்னைக்கு எங்களுக்கு தூங்கவும் முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. எதுக்குள்ள போய் உட்காந்துருக்கேன்னு நைட்டு ஃபுல்லா உட்காந்து என்னத்தையாவது பாடிக்கிட்டே இருப்பாங்க, எதாவது ஜாம் பண்ணிட்டே இருப்பாங்க. நமக்கு ஒன்னும் புரியுதோ புரியலையோ, நாங்க எதுல இருக்கேன், நானா அங்கேயே இருக்கணும். அல்லேலூயா. ஆனா இவைகளில் எல்லாம் எங்களை சரியாய் சீர்படுத்தி, எங்களுக்கு அந்த உணர்வு எங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அந்த தேவ பிரமாணத்தை எங்களுக்குள்ள ஏற்றுவதற்கு அவர்கள் கொடுத்த ஊக்கம்தான் இன்னைக்கு இந்த வேத வசனத்தை தைரியமாய் உங்க முன்பதாய் வந்து பேசுவதற்கு அது உதவி செய்திருக்கிறது. இப்ப நான் கேட்கிறேன், எங்க அப்பா எங்களுக்கு செய்தது, எங்களுடைய தாய் எங்களுக்கு செய்தது, எங்களுக்கு நஷ்டமா லாபமா? லாபம். அல்லேலூயா. சோ இதுக்குத்தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப நீங்க சபைக்குள்ள வரும் பொழுது உங்களை ஊக்கப்படுத்துற அடுத்த வசனம், அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துவாராக. ஹல்லேலூயா. அந்த சீர்படுத்துதல் கிடைச்ச உடனே ஒரு ஸ்திரதை கிடைக்கும். அந்த ஸ்திரதை உங்களை பலத்தை தரும், அந்த பலம் உங்களை நிலைப்படுத்தும். ஆமென். எடுத்து படிங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 6ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை ஒரு சேரமா எடுத்து படிங்க பார்க்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 6ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். போதும் போதும். இந்த எபேசியருக்கு இந்த வசனத்தை பவுலப்போஸ்தலன் எழுதும் பொழுது அழகாய் ஒரு 5 அதிகாரங்களை அநேக கேட்டகரிஸுக்கு அவர் அப்படியே டிஃபர்ஸா எழுதி கொண்டு வந்து 6ஆம் அதிகாரத்துல ஒரு கன்க்ளூஷனுக்கு நேராய் வருகிறார். அங்க சொல்லுகிறார், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன செய்யுங்கள்? பலப்படுங்கள். ஹல்லேலூயா. அருமையான சபையே, இன்றைக்கு இந்த இடத்துல செய்திக்காக அவர்கள் அழைக்கும் பொழுது ஜெபித்துக் கொண்டே இருக்கிற நேரத்தில் இந்த வார்த்தை ரொம்ப அதிகமா எனக்குள்ள தேவன் என்ன செய்தார்? பாரப்படுத்தினார். ஏன்? இந்த சபை அடுத்த கட்டமான வளர்ச்சிக்கு நேராய் கொண்டு செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய மகத்தான திட்டம். ஆமென்.
2025 எதெல்லாம் உங்களால செய்ய முடியாம இருந்ததோ அதையெல்லாம் வருகிற இந்த 2026 கர்த்தர் உங்களை கொண்டு, உங்க சபையை கொண்டு, உங்க குடும்பத்தை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இத ஒரு மனுஷ பலத்தினால என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் மனுஷனுடைய ஞானம், மனுஷனுடைய பணம், மனுஷனுடைய பலத்தினால செய்து விடலாம் என்று நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா அந்த முயற்சி எல்லாம் கடைசியில தோல்வியில தான் முடியும். ஆனா யாரெல்லாம் இதை தூக்கி வெறுத்துட்டு நான் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலையும் நான் சில காரியங்களை செய்ய போவதற்கு துணிச்சலா இறங்குறீங்களோ, உங்க மூலமாய் அசாதாரணமான காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. இதுக்கு நாங்களாம் சாட்சி. நாங்களாம் இது நடக்கிறதுக்கு மனுஷ பலன் அல்ல. நான் இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு, மனுஷ பலத்தை சார்ந்ததெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு தேவனை சார்ந்திரணும். பரிசுத்த ஆவியானவர் மேல உங்களுடைய கவனத்தை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்க கொண்டு வைக்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவியான் ஒருவர் மேல வந்துட்டாருன்னா அவர் சும்மா வரமாட்டாரு, வல்லமையா வருவார். பரிசுத்த ஆவியானுடைய தன்மையே அதுதான். அவர் வந்துட்டா எங்க அது என்ன நடக்கும், ஒரு வல்லமை நடந்துதான் ஆகும், ஒரு கிரியை நடந்துதான் ஆகும், ஒரு மாற்றம் நடந்துதான் ஆகும், ஒரு விடுதலை, ஒரு வித்தியாசம் ஏற்பட்டுதான் ஆகும், ஒரு மறுரூபம் அங்க நடந்துதான் ஆகும். ஏன், அவர் வந்துட்டா அந்த வந்ததற்கு ஒரு அடையாளம் இருக்கணும். ஹல்லேலூயா. மேல் வீட்டறையில யார் இறங்கி வந்தா, ஆவியானவர். அங்க அடையாளம் இருந்துச்சா, இருந்தது. ஆமென். பலத்த காற்று, முழக்கம், சத்தம், ஆரவாரம், தேவனுடைய விடுதலை அந்த மேல் வீட்டறையில இறங்கி வந்ததென்றால் ஆவியானவர் எங்க வர்றாரோ அங்க ஒரு விடுதலை ஓட்டம், ஒரு தடம் அங்க இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஸ்தோத்திர கூட்டத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, ஆவியானுடைய பிரசன்னம் இங்க இருக்கிறது. இங்க இருந்து போகும் பொழுது அதை நீங்க உணர்வீங்க. நான் போன பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தை முழுவதுமாய் அவர் கண்ட்ரோல் பண்ணாரு. ஹல்லேலூயா. இனி இந்த ஆவியின் பலத்துல நீங்க சில காரியங்களை செய்ய போறீங்க. அது மனுஷ பலத்தினால் செய்ய முடியாததை கூட ஆவி பலம் செஞ்சிரும். எத்தனை பேர் அதுக்கு எதிர்பார்க்கிறீங்க? ஹல்லேலூயா. இதுக்கு யார் முக்கியம்? ஆவியானவர். சில கணவன்மார் இருப்பாங்க, நீங்க எவ்வளவுதான் சொல்லி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. இப்ப மனசுக்குள்ள நம்ம ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துருவோம், நம்மளே முடிவை சொல்லிடுவோம். என்னது இது, என்ன செய்யாது, அவ்வளவுதான், ஓட்டு ஒதுக்கிரு, இதெல்லாம் என்ன எதுலயே சேர்க்க கூடாது, லிஸ்ட்ல என்ன செய்யக்கூடாது. ஏன்னா நம்மளால முடிஞ்ச எல்லாத்தையும் என்ன செஞ்சு பார்த்தோம், பண்ணி பார்த்துட்டோம். ஆனா இனி என்ன செய்யாது, நடக்காது. ஊழியரும் சொல்லி பார்த்தாங்க, ஊழியர் குடும்பம் என்ன செஞ்சுட்டாங்க, சொல்லி பார்த்தாங்க, நண்பர்களும் சொல்லி, தெரிஞ்சவங்களும் எல்லாம் சொல்ல வேண்டிய எத்தனை பேர் இருக்கு அவங்க எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு. ஆனா இது என்ன செய்ய மாட்டேங்குது, திருந்த மாட்டேங்குது. இப்ப நம்மளே யாரா மாறிடுவோம், கடவுளா மாறிடுவோம். என்னதுக்கு, விதி எழுதுவதற்கு. இவன் என்ன செய்ய மாட்டான். இந்த இடம் வரும்பொழுது நான் சொல்றேன், இதுவரைக்கும் உங்களால முடியாமல் இருந்தத இன்னைக்கு இந்த பலத்தின் சத்துவத்துல யார் யாரெல்லாம் உள்ள நுழைய போறீங்களோ உங்களை கொண்டு முடியாதத முடிய செய்ய வைப்பார் என் தேவாதி தேவன். தேவாதி தேவன். ஹல்லேலூயா. ஒரு சின்ன சாட்சி உங்களுக்கு நான் சொல்றேன். ராமேஸ்வர தீவுல பல இடங்கள் இருக்கு. ஊழியத்துக்காக நாங்கள் போய் ட்ராக்லாம் கொடுத்து சுவிசேஷ பணிலாம் செய்தா பல கிராமங்கள் வந்து எங்களை என்ன செய்வாங்க, வரவேற்பாங்க. ஆனால் சில கிராமங்கள் எங்களை என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. அதுல பிரச்சனை நிறைய, சம்பவம் நிறைய நடந்திருக்கிறது. ஈவன் அடி ஒதி எல்லாம் வாங்கியிருக்கிறோம். ஆனா இது எத்தனை முறை அந்த இடத்துக்கு போனாலும் அந்த கிராமம் என்ன செய்யப்படல, திறக்கவே படலை. எங்க மனசுல ரொம்ப பாரம். ஆண்டவரே, எவ்வளோ ஊழியங்களை நீங்க செய்ய வைக்கிறீங்க, ஆனா இப்படி ஒரு பூட்டப்பட்ட ஒரு கிராமம் இது என்ன செய்யுது இருக்க, இது எப்படியாவது என்ன செஞ்சிடணும், நீங்க திறக்கணும் அப்படின்னு என்ன செய்வேன், ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் அந்த எதிர்ப்பினுடைய அலையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சாலும் திரும்ப போய் என்ன செய்யறது, ட்ரை பண்ணி பாக்குறேன் இப்ப எப்படி இருக்கு. ஆமே, அப்ப போனா அப்பயும் என்னவா தான் இருக்கும்,
எதிர்பார்க்கும். ஒரு தடவை நான்லாம் டீமோட சேர்ந்து அந்த கிராமத்துக்கு முன்பு தான் நின்று சுவிசேஷ பணி செய்வதற்காக பாட்டு பாடத்தான் தொடங்குறோம். ஓன்னு வந்துட்டாங்க ஆளுக்கு, வந்து பயங்கர பிரச்சனை பண்ணி எங்களை அந்த ஊருக்கு புறம்பே இருக்கிற இடம் வரைக்கும் அப்படியே எஸ்கார்ட் பண்ணி என்ன செஞ்சாங்க, வெளியே உள்ள என்ன செய்ய முடியல, வர முடியல. அப்படி இருந்ததான இடத்துக்காக நாங்கள் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஆண்டவர் என்ன செய்தாருன்னா, அந்த கிராமத்துக்குள்ள வேற ஒரு கிராமத்துல இருந்து ஒரு குடும்பத்தை என்ன செய்தாரு, கொண்டு வந்து அங்க வச்சார். ஹல்லேலூயா. அவங்கள அந்த கிராமம் சொந்தம் இல்லை, வேற ஒரு கிராமம். ஆனா அந்த கிராமத்திலிருந்து வந்தவங்க யாருன்னா ஏசப்பாவை அறிந்தவர்கள். ஹல்லேலூயா. இப்ப கிராம ரீதியா அவங்க வந்துட்டாங்க, இடம் வாங்கியாச்சு, வீடை கட்டியாச்சு, உள்ள தங்குறாங்க. இப்ப சபைக்கு அங்கிருந்து வருவாங்க, நாங்க அங்க என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆமே, ஊர் பயங்கர கட்டுப்பாடு. ஆனா நாங்க ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த கிராமத்துக்குள்ள உடைய தெய்வீக அந்த கிரியையை நீங்க அனுப்புங்க. இதை நான் சொல்லும் போது நீங்க வருகிறதான இடத்துல ஒருவேளை சுவிசேஷத்துக்கு எதிர்ப்பா இருந்ததுன்னா நீங்களும் வைராக்கியமா ஜெபிக்கணும். ஆண்டவரே எங்க கிராமத்துல உம்முடைய ஆவியானவருடைய தொடுதலை பலமாய் நீங்க இறங்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா என்னுடைய தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலையின் டோட்டலா மாற்றுகிறவர் நம்முடைய தேவாதி தேவன். ஆமென். எதிர்ப்பை மாற்றுவார், சுகவீனத்தை போக்குவார். அவரால் நீங்க வர்ணிக்கவே முடியாது, அந்த அளவுக்குள்ள பெரிய காரியங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன். இப்ப பாருங்க, மாறுது. ஒரு ஆள் வர்றாங்க, அடுத்து அவங்க குடும்பம் வருது, அடுத்து அவங்க குடும்பம் வருது. இன்னைக்கு நீங்க சொன்னதான அருமையான சாட்சியை போல அந்த குடும்பத்துல கிட்டத்தட்ட எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா மேட்ரு என்னன்னா, ஊழியர்களாகிய நாங்க ஒரு வீட்டு கூட்டம் கூட எங்க போய் நடத்த முடியாது, அந்த கிராமத்தில் நடத்த முடியாது. ஆனா நடத்தாமலேயே அந்த கிராமத்துல இருந்து ஆட்கள் ஆண்டவர் கொண்டு வர்றாரு. ஹல்லேலூயா. இப்ப இடையில அந்த தகப்பனாருக்கு ரொம்ப முடியல, ரொம்ப அவர் வந்து பல விதமான நேரங்கள்ல மரணத்தினுடைய விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்தவர். இப்ப கடைசியா அவருடைய ஸ்டேஜ் ரொம்ப கண்டிஷன். இப்ப ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட அனுப்புங்கன்னு சொல்ற அளவுக்கு அவரும் நல்ல முதிர்ந்து கிட்டத்தட்ட 90 வயசுக்கு மேல அவர் மாறிட்டாரு. அதனால கடைசி வரைக்கும் அங்க வந்து சர்ச்சுக்கு வந்தாரு. இப்ப கடைக்கையில கிடக்குறாரு. இப்ப நாங்க வீட்டுக்கு போகணும், ஊழியராய் நாங்க போனா மற்ற இடத்துல பிரச்சனை. இப்ப நேரம் யாரை மட்டும் போய் பார்க்கலாம், அந்த ஊழியரம் அந்த நபரை மட்டும் போய் பார்க்கலாம். இப்ப நாங்க போய் பார்க்க அந்த வீட்டுக்கு போறோம். எங்க சபை விசுவாசி எல்லாம் சுத்தி உள்ளவங்க எல்லாம் கேதர் பண்ணி பாஸ்டர் இவங்களுக்கு ஜெபிக்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. இப்ப இது போல வீட்டு கூட்டம் நடத்துற சபை கூடுகிற அளவுக்குள்ள ஒரு ஆடு எங்க கூடுது, அந்த எதிர்ப்பான கிராமத்துல கூடுது. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த கிராமத்துல ஒரு சுவிசேஷமே கொண்டு போகாத ஒரு நிலையுள்ள கிராமத்துல பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் போது கிராமமே தேவனுடைய மக்களாய் மாறுவதற்கு ஆண்டவர் வழிகளை திறக்க முடியும். ஹல்லேலூயா. ஓ, கைகளை தட்டி உற்சாகமாக இந்த நாட்கள்ல தேவாதி தேவ நாமே 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 நாமே. சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இந்த ஸ்தோத்திர கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன், நான் இன்னைக்கு இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி என்ன இந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினால என்ன நீங்க நிரப்பிருங்க. ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் உள்ளான மனுஷன்ல ஒரு பலம் வருதோ அந்த பலன் எதையும் மேற்கொண்டுரும். ஏன்னா இந்த பலன் நமக்குள்ள வரும் பொழுது முதல்ல நமக்கு கிடைக்கிறது விசுவாசம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? இந்த விசுவாசம் இல்லைன்னா பயம், விசுவாசம் இல்லைன்னா பயம். இதுக்கு ஒரு சம்பவம் மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல நம்ம எடுத்து படிக்க போறோம். இந்த விசுவாசம் இல்லைன்னா நமக்கு பயம் வரும். அதனால நம்ம எல்லாருக்குள்ள அசாதாரணமான விசுவாசம் வேணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? மார்க் 4:35 வசனம் முடிந்த உடனேயே 36வது வசனம் ஒரு சம்பவத்தோட ஸ்டார்ட் பண்றதை நீங்க அங்க பார்க்கலாம். என்ன சொல்லப்படுகிறது? அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். யாரை பார்த்து சொல்றது? இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். ஓகே, எஜமானன் தன்னுடைய வேலையாட்கள் இல்லது தன்னுடைய சீஷர்களை, தொண்டர்களை பார்த்து சொல்லுகிறது. எங்க போவோம்? அக்கறைக்கு போவோம். என்ன செய்யுங்கள்?
இப்ப அழைத்துட்டு போறது யாரு? யாரு கவனிங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் கொடுத்த அழைப்புல இவரெல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு இருந்தபடியே போனார்கள். வேற படகுகளும் இருந்தது. அப்பொழுது இப்ப ஆன் த வே டுவர்ட்ஸ் தி அதர் ஷோர், நெக்ஸ்ட் கரைக்கு போவதற்கும் இந்த கரைக்கு இடையாக அவர்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. இவங்களுக்கும் படகுக்கும் தண்ணீருக்கும் அலைக்கும் எல்லாம் சம்பந்தம் உள்ள டீம். இந்த பிரயாணம் பண்ற டீம் எல்லாமே சம்பந்தம். ஏன்னா அடிக்கடி இதே கடல்லயே இருந்து மீன் பிடிச்சு தொழில் பண்ணி அதெல்லாம் இருந்த ஆட்கள் தான். இப்ப நடக்கிற காற்று என்பது சாதாரணமான காற்று அல்ல. இது ஜீவனுக்கே ஒரு சேதம் வரக்கூடிய ஒரு பிரச்சனை போட்டை நோக்கி என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. எப்படி? இந்த அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலகணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, நல்லா கவனிங்க, பின்னணியத்தில் நல்லா ரெஸ்ட் தூங்குறார். இந்த தூங்காத ஆட்கள்லாம் என்ன செய்யுது? படவு அமர போகிறது என்று வேதனைப்பட்டு யாரை போய் எழுப்புறாங்க? ஏன்னா யார் பேச்ச கேட்டுதான் இவங்க வந்தது. இவர் தான் சொன்னார் எங்க போகும்னு, அக்கறைக்கு போகும்னு சொல்லி ஏத்திட்டு அவர் பாட்டு என்ன செய்யறாரு? தூங்குற. நம்ம இந்த படாத பாடு என்ன செய்யறோம்? படுறோம். நிறைய பேர் நினைப்பீங்க சபைக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க, நாங்களாம் என்ன செஞ்சோம்? வந்தோம். இன்னைக்கு நாங்க படாத பாடு என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? பட்டுக்கிட்டு. விசுவாச போராட்டம், எதிர்ப்பு போராட்டம், ஒரு போராட்டம், அந்த போராட்டம், இந்த போராட்டம். நல்லா கவனிங்க, இந்த போராட்டங்களின் மத்தியில அழைத்தவரை குறித்த அறிவும் வெளிப்பாடும் நமக்கு இருந்தா அந்த பிரச்சனை தான் நமக்கு சாதனை. நல்லா கவனிங்க, அதுதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது. இதுல நிறைய விசுவாசிகள் என்ன செய்வதில்லை, அதுல உறுதி இல்லாததுனால நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்க? இடறி. பிரச்சனை வந்தா தான் அந்த பிரச்சனை தான் அந்த டெஸ்ட் தான். ஆங்கிலத்தில் இந்த வேர்ட் ரொம்ப அழகாய் சொல்லப்படும். எவ்ரி டெஸ்ட் இஸ் a testimony. உங்களுக்கு வருகிற எல்லா சோதனைகளும் சாதனைகளான சாட்சிகள். ஹல்லேலூயா. இப்ப நீங்க ஆண்டவரை பின்பற்றினதுனால சில காரியங்களை இழந்தீங்களா? சில காரியங்களை விட்டீங்களா? சில காரியங்களை என்ன கஷ்டப்படுறீங்களா? இத ஆண்டவர் பல்மடங்காய் மாற்றி அதை சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்த அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்ப பின்னணியத்துல கிடக்கிறவருக்கு நம்பிக்கை என்ன? நான் இந்த போட்ல இருக்கிற வரைக்கும் இந்த போட்டோ சரி, இந்த போட்ல இருக்கிறவங்களும் சரி என்ன செய்ய மாட்டாங்க? பாதிக்கப்பட மாட்டார்கள் என்கிற அசையாத விசுவாசம் யாருக்கு இருக்கு? ஏசப்பாக்கு இருக்கு. ஆனா இந்த சீசர்களுக்கு இல்ல. இப்ப இவங்க போய் தட்டி எழுப்பி என்ன சொல்றாங்க? அவரை எழுப்பி இப்ப சொல்ற வார்த்தை கவனிங்க. இந்த இடத்துல இதுதான் உங்க விசுவாச லெவல். இந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தை, சத்துவத்தை பெருக செய்யும்படியாக ஆண்டவர் பேசுகிற இடம் இதுதான். என்னது? அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடித்து போகிறது உமக்கு என்ன இல்லையா? கவலை இல்லையா? ஐயா, கவலை இல்லாம இருப்பார் அவரு? உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்து அதை பார்த்துட்டு சும்மா உட்கார்ற நம்முடைய தேவன் இல்ல இல்ல. அந்த பாதிப்பை எப்படி நன்மையை மாற்றணும் நன்றாய் தெரிந்தவர் நம்முடைய தேவன். ஏன் தானியேலுடைய வாழ்க்கையில சரீரங்களை கவ்வி கிழிக்கக்கூடிய தன்மையுள்ள சிங்கத்தின் வாயவே கட்டி வைக்க என் தேவனால முடியும் என்றால் 7 மடங்கு தீச்சூளைய நம்முடைய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உள்ள தள்ளும் பொழுது அந்த தீயை ஏசியா மாத்த ஒருவரால முடியும் என்றால் நம்ம மடிவதை பார்த்து சும்மா இருப்பாரு? இருக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்களுக்குள்ள என்ன இல்ல? கவனிக்கிறீங்களா? இவங்களுக்குள்ள என்ன இல்ல? இப்ப எதை பார்க்கறாங்க? இயேசுவின் வல்லமைய, இயேசுவின் சத்துவத்தை, இயேசுவின் பலத்தை பார்க்கிறதுக்கு பதிலா பிரசன்ட்ல நடக்கிற பிரச்சனையை பார்க்கறாங்க.
கவனிக்கிறீங்களா? நிரந்தர தீர்வை அவங்க என்ன செய்யல, பார்க்கல. டெம்பரரியான ப்ராப்ளத்தை பார்க்கறாங்க. இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நடக்கிற பிரச்சனையை மட்டும் நாம் பார்க்கிற கண்கள் நமக்கு இருந்தா அந்த தேவனுடைய மகத்துவத்தின் வல்லமையை நம்மளால் அனுபவிக்க முடியாது. ஆனா உலகத்தில் வாழும் பொழுது உன்னதருடைய சிந்தனையோடு, பரலோகத்தின் சிந்தனையோடு, நித்தியத்தின் சிந்தனையோடு யார் ஒருவர் வாழ்வீர்களோ அவர்கள் தான் பிரச்சனையை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இவ்வளவு கம்பீரமா இங்க வந்து நான் ஆண்டோடைய வார்த்தையை சொல்றேன்னா, நான் பிரச்சனை எல்லாம் இல்லாம ஏதோ வானத்திலிருந்து பொத்துட்டு வந்து இங்க நின்று என்ன செய்யல, இந்த பிரசங்கம் கொடுக்கல. நானும் நிறைய பிரச்சனைகள் என்ன செய்யறோம், எதிர்கொள்ளுகிறோம், ஃபேஸ் பண்றோம். ஆனா ஃபேஸ் பண்ணினாலும் அந்த பிரச்சனை எனக்கு பிரச்சனை அல்ல, பிரச்சனையை போக்குகிறவர் எனக்குள்ள இருக்கிறார் என்கிற அசையாத விசுவாசம். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை நல்லா புரிந்ததனால அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில தைரியமாய் ஆண்டவருக்கு நிற்க உதவி செய்திருக்கிறார். இன்னைக்கு பாஸ்டர் தானியேல் அவர்கள்ட்ட அருமையான ஊழியர், லாசர் அவங்கள்ட்ட அருமையான ஊழியர், சுதர்சன் அவங்களுடைய தாயும் தகப்பனும் வந்திருக்கிறாங்க. இவங்கள்ட்ட எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா இந்த விசுவாச சோதனை இவங்களுக்கு எல்லாம் வந்துச்சா வரலன்னு கேட்டு பாருங்க. அதெல்லாம் வந்த பொழுதுலயும் இன்னைக்கு நிக்கிறாங்கன்னு சொன்னா நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்ததுனால நிக்கிறோம். பிரச்சனை வராததுனால இல்ல. பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும், நாளைக்கு புதுசா வேற ஒரு பிரச்சனை வரும், நாளை கழிச்சு வேற மாதிரி பிரச்சனை வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? பிரச்சனை மாறி மாறி நமக்கு வரும். ஆனா அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில அதை போக்குகிறவர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உன்னோட இருப்பேன் சொன்னவர் அவர் உங்களோட இருக்கிறாருங்க. உங்களோட இருக்கிறாரு. 2025ஆம் ஆண்டினுடைய கடைசி நிமிடம் வரைக்கும் உங்களோட இருந்து இந்த ஸ்தோத்திர கூட்டத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்றால் இனி வருகிற நாட்கள் அதே தேவன் உங்களை நடத்துவார். இப்ப நீங்க ஏசப்பாட்ட இவங்க சொன்ன வார்த்தைக்கும் இயேசு அவங்கள்ட்ட சொன்ன வார்த்தைக்கு வித்தியாசத்தை பாருங்க. நீங்க பாருங்க, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து ரெண்டே வார்த்தை தான் சொல்றாரு, இறையாது அமைதலாயிரு. இன்னைக்கு இந்த 2025ஆம் ஆண்டுடைய ஸ்தோத்திர கூட்டத்துல உங்க வாழ்க்கைக்கு முன்பதாக எவ்வளவு பெரிய பலத்த காற்று உங்க வாழ்க்கை என்கிற படகை சேதப்படுத்த எழுந்திருத்தாலும் அதற்கு மத்தியில என் ஆவியானவர் சொல்றாரு, இறையாது அமைதலாயிரு. அவ்வளவுதான். ஆமென். என்ன சொல்றாரு? எவ்வளவு இறைச்சலா இருந்தாலும் ஒரே வார்த்தை, இறையாது. அவ்வளவுதான். இயற்கையே அடங்கிருச்சு. யோசிச்சு பாருங்க. நம்ம தேவனுடைய வல்லமை என்பது இயற்கையையும் அடக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். இதை யாருக்கு தெரியல? இந்த சொந்த படகுல தன்னோட பிரயாணம் பண்ணவங்களுக்கு தெரியல. இப்படிப்பட்டவரோட தான் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு வர்றாங்க, ஆனா சபைக்குள்ள இப்படி இறையாதே என்று சொல்லுகிறவர், அமைதலாயிரு என்று இயற்கை அடக்க வல்லமை உள்ளவரைத்தான் நம்ம ஆராதிக்க வருகிறோம் என்கிற ஒரு உணர்வு கூட தெரியாம சபைக்கு வந்து போறவர் நிறைய பேர் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு சொல்றாரு, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சாதாரணமானவர் அல்ல, இயற்கையை கட்டுப்படுத்த வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இப்ப அவர் சொல்லிட்டாரு, என்ன செஞ்சிருச்சு, கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து அவர் விடல. என்ன சொல்றாப்ல, காற்று நின்று போயிற்று, உண்டாயிற்று. இப்ப அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ரெண்டு வார்த்தை நீங்க மறந்துடுறேன். இதைத்தான் அடிக்கடி உங்களுக்கு நான் ஸ்ட்ரெச் பண்றேன். விசுவாசம், பயம். யார் ஒருவருக்குள்ள விசுவாசம் இல்லாம இருக்கோ அவருக்குள்ள ஆட்டோமேட்டிக் எது வந்துடும்? அப்ப பயம் போகணும்னா பயமே போ அப்படி இல்ல, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. அப்ப உங்களுடைய விசுவாசம் பெருக பெருக எது ஆட்டோமேட்டிக்கா போக ஆரம்பிச்சிடும்?
பயம் போயிரும். இந்த 2025 கடைசி நாள்ல வந்து நிற்கிற உங்களை பார்த்து, உங்களுக்குள்ள இதுவரைக்கும் ஏதாவது காரியங்களை குறித்து நீங்க பயப்பட்டு இருக்கிறீங்களா? உங்களை குறிச்சோ, உங்க சரீரத்தை குறிச்சோ, உங்களுடைய குடும்பத்தை குறிச்சோ, உங்களுடைய பொருளாதாரத்தை குறிச்சோ, உங்களுடைய எதிர்காலத்தை குறிச்சோ, உங்களுடைய கணவனாரை குறிச்சோ, உங்களுடைய பிள்ளை குறிச்சோ என்ன பயத்தோட நீங்க இருந்தாலும், அந்த பயத்தின் மத்தியில இன்றைக்கு ஒரு அப்பன் இந்த இடத்துல வெளிப்படுகிறார். அவர் மேல உங்க விசுவாசத்தை மட்டும் நீங்க இன்னைக்கு பெருக்கி பாருங்க. அந்த விசுவாசம் சகல பயத்தையும் உங்களை விட்டு அப்புறப்படுத்திவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, என்ன செய்யுங்க, நீங்க ஏன் இப்படி பயப்பட்டீங்க, உங்களுக்கு ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். இப்ப இயற்கை இவருக்கு கீழ்ப்படி. அடுத்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இயற்கை மட்டும் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற சகல அசுத்த ஆவிகளையும் கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு வல்லமை இந்த இயேசப்பா கையில இருக்கு. ஆமென். ஒருத்தருடைய படுக்கையே எங்கதான், கல்லறையில. அவர் வீட்டுல கூட்டுல எல்லாம் படுக்க மாட்டாரு, எங்கதான் படுப்பாரு. ஆனா அடுத்து அந்த அக்கறைக்கு போறாரு. இப்ப அவரையும் ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ணி, இயற்கையை கண்ட்ரோல் பண்றாரு, அசுத்த ஆவி பிடிச்சவர்களை கண்ட்ரோல் பண்றாரு, வியாதி உள்ளவர்களையும் ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவம் ராமேஸ்வரத்துல என்னுடைய சபையில் உள்ளதான ஒரு மூப்பர், அவங்களுடைய தாய் ரொம்ப சுகவீனம் ஆயிட்டாங்க. பல முறை அவங்க வியாதியில அப்படியே மரணத்துல இருந்து விளிம்புல இருந்து வெளியில வந்தவங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பாத்ரூம்ல இருந்து தன் கான்சியஸ் இல்லாம பாத்ரூம்ல என்ன செஞ்சிட்டாங்க, விழுந்து கிடக்குறாங்க. அவங்க வீட்டுல உள்ளவங்க போய் பார்க்க முடியல, ஏன்னா கொஞ்சம் பக்கத்துல டிஸ்டன்ஸ். ஆனா எழுந்திக்க முடியாம எங்கேயே கொஞ்சம் நேரமா கிடக்குறாங்க. திடீர்னு அவங்களுடைய மகளுக்குள்ள ஒரு உணர்வு, ஐயோ அம்மா இருக்காங்களே, ஏதாவது சமைச்சாங்களா, சாப்பிட்டாங்களா, போய் பார்த்து வந்துடும். டக்குன்னு வந்து பார்த்தா இந்த தாய் எங்க கிடக்கு, அதோட பதட்டி அடிச்சு கிளப்பி தூக்கி அப்படியே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்து, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு அட்மிட் பண்றாங்க. கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் ஆகுது, சரீரம் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருச்சு. ஹாஸ்பிட்டல்ல நம்பிக்கை எல்லாமே எங்க கொண்டு வந்தாங்க, வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இப்ப வாயில பால் ஊத்துற ஸ்டேஜ். எது ஊத்துற ஸ்டேஜ்? இழுக்குது, வருது, சுவாசம் இல்லை, தண்ணி குடிச்சு ரொம்ப நாளாச்சு, சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, மோஷன் எண்ணத்தை குத்தாலும் உடனே அது என்ன செஞ்சு வெளியே வயிற்றுக்குள்ள எதுவுமே தங்காது. இப்ப கடைசியில் ஆளு எப்ப போகுது அப்படின்னு இருக்கிற நேரம். இப்ப ஒரு நாளைக்கு நாங்க சர்ச்சில் ரெகுலரா போய் காலையில் 5 மணிக்கு பலிபீடத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். அந்த ஜெபம் பண்ற நேரத்துல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். 6 மணிக்கு எனக்கு பிரேயர் முடியுது. முடிஞ்ச உடனே ஆவியானவர் உந்துறாரு. என்ன உந்துறாரு? அந்த வீட்டுக்கு போய் அந்த தாய்க்கு என்ன செய்ய, நீ ஜெபம் பண்ணு. இப்ப நான் போய் பார்த்த உடனே ஞாயிற்றுக்கிழமை காலை நான் ஆராதனை தான், வெளியில எங்க என்ன செய்யறது இல்ல, போறது இல்ல. பாஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்கிறான்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு ஷாக். ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் பாஸ்டர் காலையில என்ன செய்ய மாட்டாரு, வரமாட்டாரு. இப்ப வந்திருக்கிறாரு, என்னன்னு தெரியல, ஏதோ கர்த்தரே இவர்கிட்ட ஏதோ சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாரு, அனுப்பி இருக்கிறாரு. அவங்க நினைப்பு எல்லாமே ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டர் போறவர் என்ன செஞ்சிருது, ஏன்னா போகவும் மாட்டேங்குது, வாழவும் மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணு நடக்கணும், ஒண்ணு வாழ்ந்தா நல்லா இருந்துரு, இல்லைன்னா என்ன செஞ்சிருன்னு. அப்ப ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஆனா நான் போறேன், கண்டிஷனை கேட்கிறேன், இல்ல இத்தனை நாள் அவங்க என்ன செய்யல, எதுவுமே போக மாட்டேங்குது, சரீரம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, எப்போ ஆண்டவர் உயிர் எடுக்க போறான்னு தெரியல. இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற இந்த தாயால எழுந்து ஸ்தோத்திரம் கூட என்ன செய்ய முடியல, சொல்ல முடியும், அப்படியே கிடக்குது. கிடக்கையில நல்லா கவனிங்க, பாரத்தை கொடுக்கிறார். ஆண்டவரே, இந்த இடத்துல உம்முடைய பரிசுத்த ஆவியோட வல்லம் என்ன செய்ய போகுது, இறங்க போகுது. ஆமென். அப்படியே இந்த கட்டிலுக்கு முன்பதாக அப்படியே முழங்கால் படிட்டு அவனுடைய கரத்தை பிடிச்சு அப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்சேன். என்னை அறியாமலேயே இருதயம் அப்படியே உடைக்கப்பட்டு கண்கள்ல இருந்து தண்ணீர் தாரதாரைய ஒழுகுது. அந்த சொட்டு யார் மேல விழுந்துகிட்டு இருக்கு? பாரத்தோட. ஆண்டவரே, எனக்கு தெரியாது எதற்காக நீங்க அங்க அனுப்புனீங்கன்னு. நீங்க அனுப்புனீங்க, நான் வந்திருக்கிறேன், நான் ஜெபிச்ச உடைய கரத்துல என்ன செய்யறேன், அர்ப்பணிக்கிறேன். நீங்க உங்களுடைய அற்புதத்தை செய்யுங்க. ஜெபம் பண்ணிட்டு டக்குன்னு போனேன், ரெடி பண்ணி நேரம் ஆராதனைக்கு வந்துட்டேன். ஜெபம் பண்ணி ஆராதனை எல்லாம் முடிஞ்சு பார்த்தா அந்த வீட்டுல உள்ள அந்த மகள் ஆராதனைக்கு இவங்களை ரெடி பண்ணி வச்சுட்டு ஆராதனைக்கு வந்துட்டாங்க. முடிஞ்சவன என்ன பார்த்து சொல்றேன், பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணி வர்றீங்க, நாங்க உங்களுக்கு தண்ணி கொடுக்குறோம். அந்த தண்ணி முழுசும் குடிச்சிட்டாங்க. தண்ணி முடிச்சு என்ன செஞ்சிட்டாங்க,
குடிச்சிட்டாங்க. இது வரைக்கும் என்ன செய்யல, நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் கேட்கிறேன், இந்த அம்மா எழுந்து உட்கார்ந்துருக்காங்க, நாங்க சாப்பாடு ஊட்டுறோம், சாப்பாடு ஆரம்பிச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. அடுத்து ஒரு 2 நாள் தான் பழைய நிலைமை எப்படி அந்த சரீரத்தில் இருந்ததோ அது போல எழுந்துச்சு நடக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப வீட்டுல இல்ல, ஆள் இப்ப ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. வேலைக்கே போயிட்டாங்க. ஆமென். கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் யாருடைய இருதயத்துக்குள்ள கடந்து வருகிறார்களோ அந்த வல்லமை சாதாரண வல்லமை இல்ல. இயற்கைக்கு மேல நமக்கு அதிகாரம், பிசாசுகளுக்கு மேல அதிகாரம், வியாதிகளுக்கு மேல அதிகாரத்தை ஆண்டவன் நமக்கு தருகிறார். இப்படிப்பட்ட வல்லமையோட இந்த சபை 2026ஆம் ஆண்டு முன்னேறுவதற்கு யாரெல்லாம் விருப்பமா இருக்கிறீங்க? யாரெல்லாம் விருப்பமா இருக்கிறீங்க? கைகளை உற்சாகமாய் தட்டி, ஆம் ஆண்டவரே, என்ன அந்த ஆவியின் பலத்தினால, ஆவியின் அபிஷேகத்தினால, ஆவியின் வைராக்கியத்தினால என்ன நிரப்பு. ஓ ரபா ஷக்கரகலகா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள்ல கேட்டதான ஒவ்வொரு ஆலோசனையிலையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. மனுஷ பலத்துல ஓடுறத கொஞ்சம் விட்டுட்டு எந்த பலத்துல ஓடுவதற்கு முயற்சி எடுங்க. ஆவியின் பலத்துல ஓட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு முன்பதாக எதுவும் நிற்க முடியாது. ஏன்னா நீங்க தான் பலசாலி. நீங்க தான் யாரு? பலசாலி. அந்த பலத்தோட எழும்பி இந்த தேசத்துல யார் யாரெல்லாம் சுவிசேஷம் அறியாம, எந்த கிராமம் எல்லாம் சுவிசேஷங்கள் தெரியாம இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் நீங்க ஒரு விளக்காக, வெளிச்சமாக, பிரகாசமாக இயேசுவின் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லி அடுத்த ஆண்டு முடிவுக்குள்ள திரளான ஆத்துமாக்களை இந்த இடத்துக்கு கொண்டு வரும்படியாக கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும். எல்லாரும் அப்படியே நம்மளை அர்ப்பணித்து முழங்கால் படியிட்ட வண்ணமாக ஆண்டவர் நோக்கி, ஆமா ஆண்டவரே, இந்த எபேசிய நிருபத்துல 6ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்துல நாங்கள் கேட்ட வசனத்தினுடைய கடைசியாக, சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. அந்த பலம் என்பது உன்னதத்திலிருந்து எங்களுக்கு வரணும். நீங்க பலன் அடைக்கும் வரைக்கும் அந்த எருசலேமிலே விட்டு விலகாமல் இருக்கும்படியாய் கட்டளை கொடுத்த தேவன். ஏன்னா அவர் ஏதோ நிறைய செய்திருக்கலாம், ஆனா அந்த தேவனுக்கு தெரியும் உங்களை விட்டு மாறாமல், உங்களை விட்டு பிரியாமல் உங்களோட கூட இருக்கிற ஒருவர் அவர் அந்த பரிசுத்த ஆவியானவர். அவர் சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறவர், பாவத்தை பாவம் என்று உணர்த்துகிறவர், ஓ தவற தவறு என்று உணர்த்துகிறவர், நீதிய நீதி என்று சொல்லுகிறவர். அந்த ஆவியான பலன் உங்களுக்குள்ள வந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழ முடியும். இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர்ல இன்னும் நான் பலப்படணும், இன்னும் நான் அபிஷேகிக்கப்படணும், இன்னும் அந்த நிறைவுக்குள்ள வரணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா நீங்க உங்களுடைய வாய்களை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு கொடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அந்நிய பாஷையின் வரங்களை பெற்றவங்களை புது பாஷை அப்படியே நீங்க வாயிலிருந்து பேசுங்க. இந்த அபிஷேக நேரத்தில் ஆண்டவர் சிறுவர்களுக்கு, வாலிபர்களுக்கு, பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை இந்த ஸ்தோத்திர கூட்டத்தின் நிறைவில் நீங்களே மகிழப்படும்படியாக உங்களுடைய எல்லா அசதிகளும், எல்லா அவிசுவாசங்களும், எல்லா விதமான செயல்களை தேவன் மாற்றி ஒரு புது விசுவாசம், ஒரு புது தைரியம், ஒரு புது நம்பிக்கையை ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார். ஓ ரபா ரகா லகா ஓடா திமா லபா ரபா லபா ஷத்தரகா ஓடா திகா ரபா லந்தா ரகா லபா ரபா லபா ஓடா தகா ரகா லகா ஷக்க ரகா. எல்லா கைகளை தட்டி உற்சாகமாய் ஆவியில் நிறைந்து அபிஷேகத்தோடு, ஆமாப்பா ஆமாப்பா, உம்முடைய ஆவியின் பலன் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எங்க சபைக்கு வேணும், எங்க குடும்பத்துக்கு வேணும், எங்க ஊழியத்துக்கு வேணும்.